ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கோ நம்ம மூலிகை தேங்காய் எண்ணெய் காய்ச்ச போகிறோம். நமக்கு வந்து முடி கொட்டினாலோ நமக்கு ஆயில் தேய்ச்சமாக்கோ முடி சூப்பராக வளருங்க. நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து 13 மூலிகை வந்து அரைச்சி நான் எண்ணெய்லேயும் வெயிலையும் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் தயார் பண்ண போகிறோம். இது நான் எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோ நான் சொல்கிறேன். நான் அந்த செய்யும்போது நம்ம ஒன்று ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் பார்த்தீங்களா. அதனால் வந்து இப்போ நான் இது ரெடி பண்ணிவிட்டு ஆயில் ரெடி பண்ண போகிறேன். ஆயில் ரெடி பண்ணி நான் 1 மந்த் நான் தேய்ச்சிட்டு ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இதோட நான் இதில் என்னென்ன சேர்த்துருக்கீங்கிறத வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி நான் புதுசாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம எண்ணெய் எப்படி காய்ச்சல்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இது ஓரமாக இருக்கட்டும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கோ 6 லிட்டர் ஆயில் வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கோ செக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு சொல்லுதான் எங்கள் கடையில் எங்கள் ஊரில் இருந்து விற்கிது. இது செக்குன்னு தான் சொல்கிறாங்க. நான் இதையும் கிடச்சிச்சு தான் வாங்கியிருக்கேன். 4 லிட்டர் வாங்கியிருக்கேன். இப்போ 6 லிட்டர் எண்ணெய் வந்து நான் காய்ச்சிக்கிற போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பு இன்னும் ஆன் பண்ணலை. ஃபஸ்ட் ஆயில் ஊற்றிட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நல்ல பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து பொதுவாகவே எண்ணெய் வந்து இரும்பு கடாயில் தான் காய்ச்சணும். என்கிட்ட வந்து இரும்பு கடாய் இல்லைனால நான் சில்வர் பாத்திரத்தில் காய்ச்சுறேன். சரிங்களா. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ஊற்றியாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு நமக்கு வந்து லைட்டாக ரொம்ப ஃபுல்லாக வைக்காதீங்க, லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. நமக்கு பப்புள்ஸாக முறை மாதிரி வரும்போது நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடையை சேர்த்துலாம். என்ன சொல்கிற ரவுண்ட் ரவுண்டாக தட்டி வச்சுருக்க பார்த்தீங்கன்னா, அதனால் இது பேர் மூலிகை வடைன்னு வச்சுருக்கேன். முறமாக இருக்கட்டும். இப்போ எண்ணெய் வந்து லைட்டாக பப்புள்ஸ் வந்துருச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் எண்ணெய் வந்து அதிகமாக சூடாகி போட்டோமாக்கும் நமக்கு போடுறத மூலிகை வந்து கருகிரும். லைட்டாக பப்புள்ஸ் வந்துருச்சு. இப்போ போட்டுடலாம். நான் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக தட்டி வச்சுருக்கேன். ஒரு 10 இது போடலாம் பார்க்குறேன். நான் வந்து 6 லிட்டருக்கு வந்து ஒரு 10 போடலாம் பார்க்குறேன். நான் குட்டி குட்டியாக போட்டிருக்கனால ஒரு 10 போட போகிறேன். பெருசு பெருசாக தான் தேவைப்படாது, அவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோன்னே பாருங்க ஆயில் வந்து கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சாக்கும் நமக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா. அது வந்து நம்ம எடுத்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். நம்ம ஆயிலே அப்படியே போட்டுருவோம். ஓகேங்களா. இது கொஞ்சம் நேரம் நல்லா காய்ச்சிட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோமாக்கும் சீக்கிரத்தில் வந்து கருகிச்சாக்கும் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. அதனால் வந்து சிம்மில் வச்சு தான் காய்ச்சணும். பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். கருகிடக்கூடாது, ரொம்ப முக்கியமாக கருகிடக்கூடாது நமக்கு வந்து. ஓகேங்களா. கருகாமல் அப்படியே இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். போதும் இந்த அளவு. நான் அதிகமாக போட்டாலும் தெரியல. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போடக்கூடாது. ஆறுனப்புறம் ஒரு மூடி போடாமல் நைட் இப்போ நம்ம காலையில் பார்க்கலாம். ஓகேங்களா. மூடி போடாமல் ஓப்பன் பண்ணியே இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி திறந்தே வச்சிடலாம். போதும் இந்த அளவு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறோம். ஆஃப் பண்ணியாச்சு. இது வந்து மூடி போடாமல் அப்படியே ஓப்பன்லேயே வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஆயில் காய்ச்சிருந்தேங்க. காய்ச்சி அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்தேன். நல்லா ஆறிடுச்சு. ஆறினோன்னா அதை வடிகட்டி நான் பாட்டில் ஊற்றி வச்சுட்டேன். நம்ம வந்து அதோட வடையை வந்து நம்ம பொடிசு பொடிசாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். அப்படியே ஊற வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகும். இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து 1 மந்த் தேய்ச்சிட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.